வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அதுவும் இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கு போல் இந்த வீடியோலையும் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான 15 வார்த்தைகளை எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் வாக்கியம், நீ ஏதாவது சொன்னியா. நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்குறோம்ல, நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்குறோம்ல, எப்படி கேட்கலாம்? நீ ஏதாவது சொன்னியா கேட்குறோமா இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? நீ ஏதாவது சொன்னியா. அதை எப்படி கேட்கணும்? டிட் யூ சே சம்திங்? Did you say something? நீ ஏதாவது சொன்னியா? Did you say something? ஓகே, did you say something அப்படின்னா நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? நீ ஏதாவது சொன்னியா அப்படிங்கிறத எப்படி கேட்கணும் நம்ம? Did you say something? ஓகே, எப்படி கேட்கலாம் சொல்லுங்கள்? Did you say something? ஓகே, அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? என்னை கூப்பிட்டியா. என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல, என்னை கூப்பிட்டியா, நீ கூப்பிட்ட மாதிரி இருக்குது, என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல, எப்படி கேட்கலாம்? என்னை கூப்பிட்டியா அப்படின்னு எப்படி கேட்கலாம்? என்னை கூப்பிட்டியா எப்படி கேட்கலாம்? Did you call me? Did you call me? So did you call me? என்னை கூப்பிட்டியா, என்னை அழைத்தியா அப்படின்னு கேட்குறோம்ல, என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது did you call me? ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் கேட்கணும். ஸோ என்னை கூப்பிட்டியா அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம்? கொஸ்டினை நம்ம கேட்க போகிறோம். ஸோ என்னை கூப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அதை எப்படி கேட்கலாம்? டிட் யூ கால் மீ. ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம், நீ போக வேண்டாம். நீ போக வேண்டாம். நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? நீ போக வேண்டாம் எப்படி சொல்லலாம்? நீ அங்கே போக வேண்டாம், நீ போக வேண்டாம், தேவையில்ல, நீ போகாத அப்படின்னு சொல்கிறோம்ல. யூ டோன்ட் கோ. யூ டோன்ட் கோ. நீ அங்கே போகாத, நீ அங்கே போக வேண்டாம். ஓகே, ஸோ நீ அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீ அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல யூ டோன்ட் கோ. நீ போகாத, நீ போக வேண்டாம். ஓகே, யூ டோன்ட் கோ. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா? கண்ணை சிமிட்டாதி. கண்ணை சிமிட்டாதி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ கண்ணை சிமிட்டுறோம்ல. ஸோ அந்த கண்ணை சிமிட்டாத அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்? கண்ணை சிமிட்டாதா அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாமா? கண்ணை சிமிட்டாதே. டோன்ட் பிளிங்க். டோன்ட் பிளிங்க். ஓகே, ஸோ பிளிங்க்னா சிமிட்டுதல். ஸோ கண்ணை சிமிட்டாதே அப்படின்னா டோன்ட் பிளிங்க். ஓகே, டோன்ட் பிளிங்க் அப்படின்னா சிமிட்டாதே, கண்ணை சிமிட்டாதே. ஸோ டோன்ட் பிளிங்க். ஓகே, அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த வாக்கியம், உனக்கு நேரம் இருக்கா. உனக்கு நேரம் இருக்கா அப்படிங்கிறத எப்படி நம்ம கேட்கலாம்? உனக்கு டைம் இருக்கா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், உங்கள்கிட்ட டைம் இருக்கா, நான் கொஞ்சம் நேரம் பேசலாமா, உங்கள்கிட்ட நேரம் இருக்கா எப்படி கேட்கலாம்? உனக்கு நேரம் இருக்கா. டிட் யூ டு யூ ஹாவ் டைம்? டு யூ ஹாவ் டைம்? டு யூ ஹாவ் டைம்? உனக்கு நேரம் இருக்கா அப்படிங்கிறது எப்படி நம்ம கேட்கலாம்? டு யூ ஹாவ் டைம்? ஸோ டு யூ ஹாவ் டைம் அப்படின்னா உனக்கு நேரம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஸ்டினாக கேட்குறோம். ஸோ டு யூ ஹாவ் டைம் அப்படின்னா உனக்கு நேரம் இருக்கா. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா? பொறுமையாய் இரு. பொறுமையாய் இரு. பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் பொறுமையாக இரு. பொறுமையாக இரு எப்படி சொல்லலாம்? பொறுமையாக இரு. பி பேஷண்ட். பி பேஷன். ஸோ பொறுமையாக இரு அப்படின்னா பி பேஷன். ஸோ பொறுமை அப்படின்னா பேஷன். ஸோ பி பேஷன் அப்படின்னா பொறுமையாக இரு. ஸோ பி பேஷன்னா பொறுமையாக இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி சொல்லலாம்? பொறுமையாக இரு அப்படின்னா பி பேஷன். ஓகே, ஸோ அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா? அதனால் என்ன. அதனால் என்ன. ஸோ அதனால் என்ன இப்போ அப்படி கேட்குறோம்ல. ஸோ அதனால் என்ன, அவன் தப்பு பண்ணிட்டான், அதனால் என்ன, மன்னிச்சு விட்ருங்க. ஸோ அவன் தப்பு பண்ணிட்டான், அதனால் என்னப்போ, அவன் தெரியாமல் பண்ணிட்டான், என்னப்போ கேட்குறோம்ல. ஸோ வாட், அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஸோ வாட், அதனால் என்ன, ஸோ வாட். புரியுதா? ஸோ அதனால் என்ன அப்படின்னா எப்படி கேட்கலாம்? ஸோ வாட். புரியுதா?
ஸோ அதனால் என்ன அப்படின்னா இப்படி கேட்கலாம் ஸோ வாட். அதனால் என்னப்போ ஸோ வாட். ஓகே புரியுதா? ஓகே அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா? தண்ணீரை ஊற்றாதே. தண்ணீரை ஊற்றாதே. தண்ணீரை ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லணும். தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணியை வந்து ஊற்றாத, தேவையில்லாமல் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? தண்ணீரை ஊற்றாதே. டோன்ட் போ வாட்டர். ஸோ டோன்ட் போ வாட்டர். ஸோ போனா ஊற்றுதல். ஓகே ஸோ டோன்ட் போர் வாட்டர்னா தண்ணீரை ஊற்றாதே அப்படின்னு அர்த்தம். ஓகே புரியுதா உங்களுக்கு? ஸோ தண்ணீரை ஊற்றாதே அப்படின்னா எப்படி சொல்லலாம்? டோன்ட் போ வாட்டர். ஓகே ஸோ டோன்ட் போ வாட்டர்னா தண்ணீரை ஊற்றாதே. நீ நல்லா தூங்கினியா? நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்கணுமில்ல. நீ நல்லா தூங்குனியாப்பா? நேற்று நைட் நல்லா தூங்குனியா? தூக்கம் நல்லா வந்துச்சு. ஸோ நல்லா தூங்குனியா அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? Did you sleep well? Did you sleep well? ஓகே ஸோ நீ நல்லா தூங்குனே அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? Did you sleep well? ஓகே ஸோ did you sleep well அப்படின்னா நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு நம்ம கொஸ்டினாக கேட்குறோம். ஓகே ஸோ எப்படி கேட்கலாம்? நீ நல்லா தூங்குனியா அப்படிங்கிறத did you sleep well? ஓகே அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா? நான் எதிர்பார்க்கவில்லை. நான் எதிர்பார்க்கவில்லை. நான் எதிர்பார்க்கல. எப்படி சொல்லலாம்? நான் அதை எதிர்பார்க்கல சொல்கிறோமா இல்லையா? ஸோ நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். ஓகே ஐ டிண்ட் எக்ஸ்பெக்ட், ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஐ டிண்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா நான் எதிர்பார்க்கவில்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ நான் எதிர்பார்க்கல. ஐ டிண்ட் எக்ஸ்பெக்ட். ஓகே ஸோ ஐ டிண்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? சோம்பேறியா இருக்காதே. சோம்பேறியா இருக்காதே எப்படி சொல்லலாம்? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஸோ சோம்பேறியாக இருக்காத எப்படி சொல்லலாம்? சுறுசுறுப்பாக இரு, சோம்பேறியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம்ல. எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காத அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி லேசி. ஓகே ஸோ லேசினா சோம்பேறி. ஓகே ஸோ டோன்ட் பி லேசினா சோம்பேறியாக இருக்காதே. புரியுதா உங்களுக்கு? ஸோ சோம்பேறியாக இருக்காதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி லேசி. ஓகே அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாமா? என்னால் மறக்க முடியாது. என்னால் மறக்க முடியாது. என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? என்னால் மறக்க முடியாது. ஐ கான்ட் forget. ஓகே ஐ கான்ட் forget. ஓகே ஸோ என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா ஸோ ஐ கான்ட் forget. ஓகே ஸோ என்னால் மறக்க முடியாது, ஒரு விஷயத்தை என்னால் மறக்கவே முடியல, என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லணும்? ஐ கான்ட் forget. ஓகே ஸோ ஐ கான்ட் forget அப்படின்னா என்னால் மறக்க முடியாது. ஓகே அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? சத்தம் போடாதே. சத்தம் போடாதே. நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் சில்ட்ரன்ஸ் பார்த்து சொல்லணும், சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்குன்னு சொல்கிறோம்ல. சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறோம்ல. டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். ஸோ நாய்ஸ்னால் சத்தம். ஓகே ஸோ டோன்ட் மேக் நாய்ஸ்னா சத்தம் போடாதே. சத்தம் போடாதீங்கன்னு சொல்கிறோம்ல. டோன்ட் மேக் நாய்ஸ். ஓகே எப்படி சொல்லலாம்? சத்தம் போடாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்லணும் நம்ம? டோன்ட் மேக் நாய்ஸ். புரியுதா? ஓகே அடுத்த வாக்கியத்தை என்னென்னு பார்க்கலாமா? அதை என்கிட்ட கொடு. அதை என்கிட்ட கொடு. அதை என்கிட்ட கொடுன்னு சொல்கிறோம்ல. அதை என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன், அதை என்கிட்ட கொடு எப்படி சொல்லலாம்? அதை என்கிட்ட கொடு. கிவ் இட் டு மீ. தட்ஸ் இட். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ கிவ் இட் டு மீ அவ்வளோதான். அதை என்கிட்ட கொடு அவ்வளோதான். ஸோ அதை என்கிட்ட கொடு அப்படின்னா கிவ் இட் டு மீ. ஓகே புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை என்கிட்ட கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? கிவ் இட் டு மீ. ஸோ கிவ் இட் டு மீனா அதை என்கிட்ட கொடு அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஓகே இந்த வீடியோவுக்குன்னா கடைசி வாக்கியத்தை பார்க்கலாம். என்னை ஏமாற்றாதே. என்னை ஏமாற்றாதே. ஸோ என்னை ஏமாத்தாத அப்படின்னு சொல்கிறோம்ல. என்னை ஏமாத்தாத, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னை ஏமாத்தாத அப்படின்னு சொல்கிறோம்ல. எப்படி சொல்லலாம்? டோன்ட் சீட் மீ.
டோன்ட் சீட் மீ. ஸோ டு நாட் சீட் மீ, டோன்ட் சீட் மீ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ என்னை ஏமாற்றாதே அப்படின்னா டோன்ட் சீட் மீ. ஓகே, டு நாட் சீட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ என்னை ஏமாற்றாதேனா டோன்ட் சீட் மீ. புரியுதா உங்களுக்கு? ஓகே, வழக்கம் போல் இந்த வீடியோக்கான டெஸ்ட்டு காத்திருக்கு பாருங்கள். நீ வரமாட்டியா, நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ இதை வந்து ஆங்கிலத்தில் நாம் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. யோசிச்சுட்டு நீ வரமாட்டியா இதை வந்து எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத காமெண்டில் சொல்லுங்கள். ஓகே.